ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக 5 மினிட்ஸ் தான் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆகிட்ட உடனே எண்ணெய் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்குன்னா இன்னும் டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும். நான் இதில் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். ஸோ நான் ஒரு 2 பல்லு பூண்டு நல்லா நசுக்கி சேர்த்துக்க போகிறேன். பூண்டு நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ப்ளஸ் வாசனையாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நசுக்கி இது கூட சேர்த்துக்க போகிறேன். மீன் குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் எப்போ மீன் குழம்பு வச்சாலும் சின்ன வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன். இது வேண்டான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் சின்ன வெங்காயத்தை கூடவே நீங்கள் வதக்கிக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் கம்மியாக இருந்ததால் நான் பெரிய வெங்காயத்தை கூட சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேன். அது கூடவே 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். அது கூடவே 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிக்கிறேன். எனக்கு எப்போவுமே கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தி இருக்கணும்ன்ட்டு நான் இஷ்டப்படுவேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு புளி கரைச்சல் ஊற்றிக்கோங்க. புளி கரைச்சல் ஊற்றிட்டு ஒரு 2 வாட்டி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புளியும் அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா சேர்ந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ புளி ஊற்றுந்தாலும் ஆல்ரெடி குழம்பு திக்காக தான் ஆகும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மீன் சேர்த்துக்க போகிறேன். நான் இந்த குழம்புக்கு இப்போது ஐலா மீன் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த மீன் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் குழம்பு பண்ணுற ப்ரொசீஜர் இதுதான்.
ஸோ ரொம்ப கலர வேண்டாம், சும்மா லைட்டாக கலரி விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை தொடாதீங்க. இப்போ 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா மீன் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சுவையான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.